விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கள்ளப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் முனியம்மாள் தம்பதியின் மகள் சூர்யா. மாற்றுத்திறனாளியான இவர் காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று காலை 11 மணியளவில் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு மகளை தாயார் முனியம்மாள் அழைத்து வந்துள்ளார். ஆனால் மாலை 4 மணிக்குத்தான் டாக்டர் வந்துள்ளார். அப்போதும் வரிசையில் நிற்காமல் மகளை டாக்டரிடத்தில் முனியம்மாள் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அந்த டாக்டர் பதிவுச்சீட்டை வீசி எறிந்துள்ளார். இதை பார்த்த அங்கிருந்த மற்ற நோயாளிகள் டாக்டரை கடுமையாக கண்டித்தனர். இதையடுத்தே முறையான சிகிச்சை சூர்யாவுக்கு கிடைத்துள்ளது. 11 வந்துட்டு சார். வந்த பிறகு 12 மணிக்கு சார் டாக்டர் வந்தாங்க சார். ஏன்னு என் பொண்ணு நல்ல நெசவாக பார்க்குறாரு. சீட்டு கூட நான் வராமா 3 மணிக்கெலாம் 4 மணிக்கு வந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு சார். நான் போய் லைன் இருந்து 2 பேர் பெரிய வயசானவங்க தான் விட்டுட்டு நான் பின்னால் நீ போய் பின்னால் வாமா, இங்கேயே வந்து நிற்கிற, லைனில் போய் வா அப்படின்ற. ஃபஸ்ட்டு என் குழந்தைய 12 மணிக்கு பார்த்தாரு. முன்னாடியே வாமா நான் பார்த்தேன். குழந்தைய ஊசி போன மாத்திரை போன சொல்லவே இல்லை சார் அவரு. 12 மணிக்கு வந்தப்போ கூட ஊசி மாத்திரை தான் கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல சார். நான் வர 4 மணிக்கு 3:30 வரேன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க 12 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல? எதுவும் கிடையாது சார், சொல்லிட்டு போறாரு அவரு. ஓகே, அதுக்கு 4 மணிக்கு வந்தாருங்களா? வந்ததான் நான் போறேன் லைன்ல. சீட் வாங்கி கடாசுறாரு. கடாசு முன்னால வாமா, இல்ல முன்னாடி பக்கம் போ, நீங்க பார்க்க முடியாது. நான்